Hi friends, எல்லாத்துக்குமே வணக்கம். இது உங்கள் கோடன் தமிழ் டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D அப்புறம் 8D ஆடியோவை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பார்ட் டைம் ஜாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப், அதனால் நீங்கள் பயப்படாமல் சேர்ந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3D ஆடியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த 3 அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னென்ன அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கைன்மாஸ்டர், அப்புறம் MP3 கன்வெர்ட்ரு, அப்புறம் ஆடியோ லேப் அப்படிங்கிற இந்த 3 அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைன்மாஸ்டரில் தான் பார்த்திங்கன்னா 3D எஃபெக்டை வந்து கொண்டு வர போகிறோம். அதனால் கைன்மாஸ்டரில் போய்ட்டு ஒரு சின்ன எடிட் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கைன்மாஸ்டருக்குள்ளே வந்துட்டேன். இதில் போய்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க, அதாவது எந்த ப்ராஜெக்ட் வேணால் எடுத்துக்கங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பிளாக் கலர், அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மீடியா வந்து என்ன வேணால் ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து இப்போ பிளாக் கலர் பார்த்திங்கன்னா ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும், 30 இல்லை 1 நிமிஷம் தான் இருக்கும். இதை வந்து நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது சாங் ஓடும் போது பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா இங்கே LR அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதை Lனா லெஃப்ட்டு, Rனா ரைட்டு. அதான் ஹெட்ஃபோன் பார்த்தா தான் இந்த 3D தான் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சாங்கை செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதாவது ஸ்பீக்கர் மாதிரி ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடியோ வந்து சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது மேலே இருக்க லெஃப்ட்டுன்னு இருக்கிறத பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொண்டு போய்ட்டு ரைட் சைடு வச்சுருங்க. அதாவது 100% கொண்டு போய் ரைட் சைடில் வச்சுருங்க. கொடுத்துட்டு மேலே அந்த ஆட்டோ வால்யூம் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணிட்டு சவுண்டாக எதுவும் பண்ணாதீங்க, அதை டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது தெரியும், அதாவது 3ஆவதாக இருக்கும். அந்த இதை கிளிக் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நடுவில் ஒரு லைன் போகிறத பார்க்கலாம் அந்த ஆடியோவில். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே கீழே அப்படின்னு மாற்றி வைங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரியே நீங்கள் 2 சைடு 2 இதுக்கு வச்சிங்கன்னா அது வந்து 3D ஆடியோ. இது 5 செகண்டுக்கு வச்சிங்கன்னா அது வந்து 8D ஆடியோ. இப்போ நான் வந்து 8Dயை கன்வெர்ட் பண்ணுறேன். அதாவது 5 செகண்டுக்கு பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் மாற்றி இழுத்து விட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எடுத்து விட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஆடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாற்றி இழுத்து விட்டேன். இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது 2Dயில் கடைசியில் பார்த்திங்கன்னா நான் 3Dயில் வச்சுருக்கேன், மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 8Dயில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து டிக் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதை ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணோம்னா சைடில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ வந்து வரும். அதாவது ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட் சைடு மட்டும்தான் அந்த ஆடியோ ஓடும். அதாவது விட்டு கேட்கும். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா சுத்தமாக ஓடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் சைடில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்துட்டு இங்கே சைடில் பார்த்திங்கன்னா 3 டாட் இருக்குது பார்த்திங்களா, 3 டாட் இருக்குல்ல, அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே மேலே இருக்க மாதிரியே கீழே ஒன்று வந்துடும். இப்போ அந்த ஆடியோவை கிளிக் பண்ணிட்டு அந்த ஸ்பீக்கர் மாதிரி இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பியும் முன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ரைட் சைடு வச்சுருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வைக்க போகிறோம். அதாவது 2 கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. சவுண்டை எதையும் கம்மி பண்ணிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிற 3ஆவது ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் பார்த்திங்கன்னா மாற்றி வச்சதா திரும்பி அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாற்றி வைக்க போகிறோம். இப்போ அது மேலே இருந்துச்சுன்னா கீழே, இப்போ கீழே இருந்துச்சுன்னா அதை மேலே ஏற்றிடுறேன். திரும்பி மேலே இருக்கிறத கீழே இறக்கிடுறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த ஆடியோ ஃபுல்லாக மாற்றி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே மாற்றிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2யுமே மாற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே மேலே இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா கீழே வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ ப்ளே பண்ணி பார்த்தாவே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் ரைட் சைடை பாருங்கள் கீழே இறங்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கீழே இறங்கும் பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைடு கீழே. இது வந்து நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டால் தான் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். நீங்கள் ஹெட்செட் போடாமல் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைன்மாஸ்டரில் நம்ம பண்ண வேண்டிய எடிட்டை வந்து முடிச்சிட்டோம்.
இப்போ வந்து அழகாக பார்த்திங்கன்னா 3D அப்புறம் 8Dயாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ வீடியோவாக இருக்கிறது ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைன் மாஸ்டரில் வேலையை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ டு MP3 கன்வெர்ட்ரு, அதாவது வீடியோ டு MP3 கன்வெர்ட்டரை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் கொடுத்துங்க. கிளிக் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் 3வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வீடியோ டு ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு மேலே இருக்குது பாருங்கள். மேலே ஃபஸ்ட்டே இங்கே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டே இருக்குது பாருங்கள், அது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் 3வதாக, அதை வந்து கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கன்வெர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவாக கன்வெர்ட் ஆகிரும். இப்போ கன்வெர்ட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வீடியோவில் இருக்க ஆடியோவை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ரிங்டவுனாக வச்சுக்கலாம், இல்லை ப்ளே பண்ணி பண்ணிட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வேலையை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஆடியோவுக்கு கொஞ்சம் பேஸ் ஏற்றணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லேப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கைன் மாஸ்டர் MP3 கன்வெர்ட்டருக்கு வேலை முடிஞ்சிச்சு. நான் ஆடியோ லேப்பில் ஒரு வேலை இருக்குது. இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்கும். அதான் இந்த ஆடியோ எடிட்டிங்க்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஈக்குவலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா ஈக்குவலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த இடத்துல இருப்பாங்க ஈக்குவலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் மேலே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண சாங் அங்கே இருக்குது. அதாவது வீடியோவில் வந்து MP3 கன்வெர்ட் பண்ண சாங் வந்து மேலே இருக்குது. அதை கிளிக் கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு கீழே இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா நிறைய இது கொடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 3 இது இருக்குது பார்த்திங்களா, அது 3 தான் நம்மளுக்கு வந்து பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது எஃபெக்ட், அதாவது அந்த பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 3. அடுத்ததெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ பேஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேஸை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இந்த 3லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளோ வைக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணி இப்போ வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே நகர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதை பண்ணிட்டு அங்கே ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகிரும். அதாவது அந்த பேஸோட செட் இதாகிடும். மேலே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா 3D ஆடியோ வந்து மேக் பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3D அப்புறம் 8D ஆடியோவாக எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பண்ண கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே அந்த பார்ட் டைம் ஜாப்பையும் கொஞ்சம் போய்ட்டு அப்படியே செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதனால் செக் பண்ணி பார்த்துங்க. கூடவே நம்ம சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.